ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி எதுக்காகனா, இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க பிரியாணி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த பிரியாணி செய்கிறேன். பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இது வந்து துளசி அரிசி. எங்கள் ஊரில் இது பிரியாணி அரிசி. இது நல்லாயிருக்கும் சமைச்சா. இந்த அரிசியில் சமைச்சா நல்லாயிருக்கும். 1 கிலோ நான் 1 கிலோ செய்கிறதுக்காக தான் செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 3/4 கிலோ சிக்கன், 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும், 3 தக்காளி, 2 எலுமிச்சம்பழம், பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், 1 பாக்கெட் தயிர், 100 கிராம் இருக்கும், பச்சை மிளகா 3, புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் பொடி பொடியாக. இந்த ஸ்பூனில் மிளகாய்த்தூள் 2, அதே 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதே 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய். இதெல்லாம் நாங்களே வீட்டில் பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்குவோம். இதுதான் வந்து பிரியாணிக்கு நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுறது. அடுத்தது பட்டை கிராம்பு ஏலக்காய், இது தாளிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். அடுத்தது நெய், ரீஃபைண்ட் ஆயில், முக்கியமானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம். பூண்டு எவ்வளோன்னா 100 கிராம் பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி அல்லது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா போதும். கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம். நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் கண்டிப்பாக அரைச்சி சேர்த்துக்குவோம். இது 100 கிராம், இது வந்து 1 கிலோக்காக நான் சொல்கிறது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் பற்ற வச்சுக்கிறோம். கேஸ் பற்ற வச்சு ஒரு வட்டா வச்சுருக்கோம். நல்லா வட்டை நல்லா சூடாகணும். நாங்கள் எங்கள் ஊரில் வட்டா தான் சொல்லுவோம். வட்டை நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கிறாங்க. அடுத்தது எண்ணெய். நெய் வந்து 150, எண்ணெய் 100 கிராம். அடுத்தது கொஞ்சோண்டு தயிர் போட்டுக்குவோம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் அழகுனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது 3த்தையும் போட்டு தாளிக்கணும். நல்லா தாளிச்சுக்கணும் பட்டை கிராம்பெல்லாம். நெக்ஸ்ட் வெங்காயம். வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வதக்கிடலாம். நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்தாதான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வதக்கிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சுருங்கிடும். வெங்காயம் நிறைய சேர்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் நல்லா சிகப்பாக வதக்கணும். இன்னும் இப்போதான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு லைட்டாக. அதனால இன்னும் கைவிடாமல் இன்னும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு தெரியுது பாருங்க, முன்னைக்கு எவ்வளோ வெங்காயம் கம்மியாயிடுச்சு. நிறைய போட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனால் கம்மியாக இருக்கு பாருங்க. ஒரு சின்ன டிப்ஸு, வெங்காயத்தில் தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி வந்து அடங்கணும். நம்மளுக்கு தெரியும் இப்போ எப்படி ஒரு லைட்டாக ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே அடங்கிடும். இந்த சத்தம் இல்லாத போது தான் நம்ம தக்காளியே சேர்க்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா கொஞ்சம் ரெட்டிஷாக மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போறோம்னா, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கோம்ல, அதை நம்ம சேர்க்கலாம். இஞ்சி பூண்டை போட்டிருக்கோம், நல்லா வதக்கிக்கலாம். கைவிடாமல் வதக்கிக்கலாம்.
பச்சை ஸ்மெல் போற முடிக்கும் வதக்கினா போதும். அடுத்தது 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு போட்டாச்சு. புதினா கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ அடுத்தது என்ன சேர்க்க போறோம்னா மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா நம்ம வீட்லயே தயாரிச்சிருக்கோம்ல, அது 3த்தையும் சேர்த்து வதக்கிட வேண்டியதுதான். அதோட தக்காளியும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம தயிர் கட் பண்ணி ஊத்த போறோம். அதோட லெமன் ஜூஸ், இப்போ இதையும் கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சிக்கன் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு கறி வேவறதுக்கு தேவையான உப்பு இப்போ நல்லா கிளறிக்கலாம். இந்த பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கறி கொஞ்சம் நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். திரும்பவும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். பார்க்கவே சூப்பரா இருக்குங்க. அப்பப்போ அடி பிடிக்காம இருக்கணும், அதுக்காக நம்ம அடிக்கடி ஓபன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். தக்காளியை பொறுத்த வரைக்கும் நல்லா வணங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் முழுசா இருந்தா பரவாயில்ல. எங்க ஊர் சைடுலாம் இப்படிதான் இருக்கும். தக்காளி நல்லா வதக்கணும்னு அவசியம் கிடையாது. திரும்பவும் நல்லா கிளறி விட்டு கறி வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இன்னும் கொஞ்சம் வேகல. இந்த படியில அரிசி அளந்தாச்சு. இல்ல எவ்வளவு இருக்குன்னா, இந்த படிக்கு ஒரு படி அரிசினா 2 படி தண்ணி, இவ்வளவுதான் மெஷர்மெண்ட். இப்ப தண்ணி நம்ம அளந்து ஊத்திக்கலாம். தண்ணி அளந்து ஊத்துறோம். ரெண்டு படி தண்ணி ஊத்தியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அரிசி எடுத்தாச்சு. தண்ணியில கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிடணும். இப்போ
ஒரு பிடி கல் உப்பு எடுத்து போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இது கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு. திரும்பவும் கரண்டி வச்சு கிளறிடலாம். திரும்ப தட்டை போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கணும். 10 நிமிஷம் கொதிக்கணும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொஞ்சம் வத்தி வந்திருக்கு. இப்போ கரண்டி எடுத்து திரும்பவும் லேசா கீழாவில் இருந்து எடுத்து கிளறி விடணும். அடி பிடிக்காம கொஞ்சம் அடுப்பை கம்மியாக வச்சிட வேண்டியதான். மூடி போட்டுட்டு நம்ம தம்முக்கு இட வேண்டியதான். கொஞ்சம் தண்ணி இருக்கனால ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடி போட்டு தம்முக்கு விட்டுறலாம். தண்ணி நல்லா வத்திருச்சு. லைட்டாக ஒரு தடவை கிளறிட்டு இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சிடலாம். தோசைக்கல்ல அடுப்பில் வச்சாச்சு. இப்போ அந்த பிரியாணி குண்டான எடுத்து அப்படியே வச்சிடலாம். அடுப்பை ஃபாஸ்ட்டாக ஆக்கிக்கும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ தம்முக்கு ஏதாச்சும் ஒரு வெயிட்டானது, இல்லை தண்ணி நிறையா இருக்குது, அந்த தண்ணி இருக்கனால இதை வெயிட் வச்சிடலாம். இதுக்கு இப்போ தம்முக்கு விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ரெடி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மூடிய ரெடி ஆயிடுச்சான்ட்டு பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கிளறி விட்டு எப்பயுமே கீழாவில் தான் நம்ம கரண்டி விட்டு எடுக்கணும். மேலே விட்டு கிளறினோம்னா சாதம் உடஞ்சிரும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் திரும்பவும் மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் வைக்க வேண்டியதில்லை. மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் வச்சுருக்கோம். தோசைக்கல் எதுக்காக வைக்கிறோம்னா, பாத்திரம் வந்து நம்ம தோசைக்கல் வைக்காமல் அப்படியே கேஸில் நேராக வச்சிங்கன்னா சாதம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தோசைக்கல் மேலே வச்சு அந்த பட்டாவை வச்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. சாதம் அப்படியே இருக்கும். ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வாசமாக இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபருக்காக இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.